சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தைப்பூசம் விரதம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஜனவரி 21. 48 நாள் தைப்பூசம் இருக்க முடியாதவர்கள் நாளையிலேருந்து தொடங்கி, அதாவது ஜனவரி 22ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் அன்னைக்கு முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது 21 நாட்கள் வருது. 48 நாட்களை தவற விட்டவர்கள் 21 நாட்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் இன்றைக்கி பிளானே இல்லை, ஆனால் நேற்றே ரணபலி முருகன் கோயிலுக்கு போகணுன்ட்டு இருந்தது. அப்புறம் காலையில் ஒரே டபுள் மைண்டில் போவோமா வேணாமானே டவுட்டில் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா என்னோடய சிஸ்டர் வரேன்னாங்க. திடீர்னு கிளம்பி போகிற மாதிரி போயாச்சு. முருகன் நினச்சிட்டார் எங்களை வர வைக்கணும்னு. போயிட்டு 11:30 ஆயிடுச்சு. கோயிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஆட்டோவில் தான் போனோம். போயிட்டு விளக்கு தீபம் ஏற்றிட்டு சாமியை நல்லா கண்குளிர பார்த்துட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. தைப்பூசம் விரதம் ஆரம்பித்தோடனே கண்டிப்பாக நம்ம அவரை தேடி போகிற மாதிரி முருகனே வச்சிடறாரு. ஒரு டபுள் மைண்டில் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு அற்புதம் தான். போயிட்டு முருகனை லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ கூட வேலை நடந்துட்டு இருந்ததுனால டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, சரியாக பார்க்க முடியல. இந்த தடவை உள்ளே வர போயிட்டு நல்லா சாமியை வள்ளி தெய்வானையோட முருகன் அலங்காரத்தில் அப்படியே ஜொலிச்சார். பார்த்துட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்துட்டு செவ்வாய் ஓரையில், சரி எல்லாரும் சொல்கிறாங்களே செவ்வாய் ஓரையில் விளக்கு போட்டு பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு, நான் எப்போவுமே அதெல்லாம் ஃபாலோ பண்ணதில்லை. டைமுக்கு போவேன், எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் சாமி கும்பிட்டு வருவோம் கோவிலில். ஈவினிங் எப்போவும் வீட்டில் ஈவினிங் தான் விளக்கு போட்டு சாமி கும்பிடுவேன், வேல்மாறல் பாராயணம் பண்ணுவேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 1 மணி ஆயிடுச்சு. 1 to 2க்குள்ளே விளக்கு போட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு அபிஷேகம் பண்ணலை வேலுக்கு. ஏன்னா அன்றைக்கி சஷ்டி அன்னைக்கு பண்ணதுனால இன்றைக்கி ஜஸ்ட்டு பூ மட்டும் போட்டுட்டு நைவேத்தியம் வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு விளக்கு போட்டாச்சு. 1 to 2 சாமி கும்பிட்டுட்டு வேல்மாறல் பாராயணம் பண்ணியாச்சு. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முருகன் என்றைக்குமே நம்ம விலகி போனாலும் முருகன் நம்மளை கூப்பிட்டுக்குருவார், நம்மளை விடமாட்டார். நம்ம ஒரு தடவை அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா அவர் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த விரதம் ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நிறைய பாசிட்டிவ் நடக்குது, சில நெகட்டிவ் வருது. ஆனால் அது எல்லாமே முருகன் நம்மளோட கர்மாவை போக்குறதுக்கு தான் நம்ம நினச்சிக்கணும். அதுக்காக நம்ம கும்பிட ஆரம்பித்தோன்னே இப்படி வருதே, பிரச்சனை வருதே நம்ம பயந்து ஓடக்கூடாது. நம்ம கண்டிப்பாக முருகனை எப்பவும் மறக்கவே கூடாது. அவரை மனசில் நினச்சிட்டே இருக்கணும். எப்பவும் அவர் கூட பேசிகிட்டே இருங்க. இப்போ இந்த 48 நாள் விரதத்தை மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 21 நாளை முடிங்க. சேம் நீங்கள் 48 நாளுக்கு எப்படி ஃபாலோ பண்ணீங்களோ அதே தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. மேக்ஸிமம் வீட்டில், சரி குழந்தைங்க கேட்டான்னா கூட வெளியில் வாங்கி கொடுத்துங்க, வீட்டில் செய்ய வேணாம். என்னோடது அது ஏன்னா நான் செய்கிறதில்ல. என் பசங்களும் ஆனால் விரதம் இருக்காங்க. பசங்களும் சாப்பிட்றதில்ல. என் பையன் கூட குட்டி பையன்தான், அவன் கூட கேட்குறதில்ல. அம்மா விரதம் இருக்கணும் இல்லைம்மா, முருகனுக்கு நம்ம சாப்பிட வேணாம் இல்லைம்மா அப்படின்னு அவருக்கே தெரியுது. அவங்களும் சாப்பிட்றதில்ல, என் பொண்ணுக்கும் நான் கொடுக்குறதில்ல. நாங்கள் சமைக்கிறதில்ல. மேக்ஸிமம் வீட்டில் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை முடியல அந்த மாதிரினா நீங்கள் வெளியிலேருந்து வாங்கி பசங்களுக்கு கொடுங்க. ஆனால் நமக்கு இப்போ தான் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். நான்வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலைகள் வரும், ஃபங்க்ஷன் வரும், அப்புறம் யாராவது கொடுப்பாங்க, இல்லை யாராவது கெஸ்ட்டு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம சாம்பார் காய்கறி சமைச்சு போடுற மாதிரி இருக்காது. பரவாயில்ல சொல்லுங்கள், அதனால ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த மாதிரி விரதம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது சின்ன சின்ன தடங்கள் வரதான் செய்யும். ஆனால் அதையும் மீறி நம்ம முருகனை நினச்சி இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு போகணும். அந்த விரதம் முடியும் போது நமக்கு ஒரு
என்ன சொல்றது? கண்டிப்பாக ஏதாவது நீங்க எதை வேண்டி நீங்க வேண்டுதல் நெனச்சு இந்த விரதத்த இருக்கீங்களோ, கண்டிப்பா அத முருகன் வந்து உங்களுக்கு நடத்தி காட்டுவார். நான் வந்து ரொம்ப என்ன சொல்றது? செவ்வா, வெள்ளி, சஷ்டி, கிருத்திகை அந்த மாரி தான் நான் அபிஷேகம் பண்ணேன். எல்லா நாளும் என்னால பண்ண முடியல. ஏன்னா நான் மெடிசின் எடுத்துட்டு இருக்கனால எனக்கு காலையில எந்திரிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ஈவினிங் டைம் பண்ணுவேன். அப்படி இல்லன்னா, அந்த 12:00 மேல அந்த மாரி தான் நான் அபிஷேகம் பண்ணுவேன். முடிஞ்சா நீங்க டெய்லி அபிஷேகம் பண்ணுங்க. இல்லன்னா கண்டிப்பா நீங்க சாமி கும்பிட்டுட்டு, விளக்கு போட்டுட்டு, வேல்மாறலோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பதிகத்த, திருப்புகள ஏதாவது ஒண்ணு நீங்க பாராயணம் பண்ணலாம். நான் இவ்வளோ நாள் வந்து குமாரசிவம், திருப்புகழ், அதுக்கப்புறம் வந்து வேல்மாறல் வந்து டெய்லி நான் பாராயணம் பண்ணிருவேன். ஆனா இந்த 21 நாள் இன்னையிலேருந்து நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம். ஏதாவது வேல்மாறல் வந்து டெய்லி படிங்க. திருப்புகழ வந்து ஏதாவது ஒரு திருப்புகழ். நான் வந்து என்னால் பிறக்கவும் அது படிக்கலான்ட்டு இருக்கேன். அதுதான் நான் இப்ப டெய்லி படிக்கலான்ட்டு இருக்கேன். இந்த 21 நாளும் வேல்மாறல் டெய்லி பாராயணம் பண்ணிட்டு, அந்த திருப்புகழ் ப்ளஸ் ச பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரசுவம் நான் படிக்க போறேன். இது 3யும் வந்து நான் பாராயணம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்தது அப்படின்னா, நீங்க எந்த பதிகத்த வேணாலும் நீங்க மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கலாம். நான் வந்து நெறைய பதிகங்கள கந்தர் அலங்காரத்துலேருந்து, அந்த சேந்தனை கந்தனை அந்த பாடல் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். நெறைய அது மாரி கந்தர் அலங்காரத்துலேருந்து வெளிக்குத்துணை, அது பாராயணம் பண்ணலாம். அப்புறம் சஸ்திர பந்தம், அது மாரி நெறைய பதிகங்கள எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நம்ம பாராயணம் பண்ணிட்டே இருக்கலாம். ஓம் சரவண பவ படிங்க, இல்லன்னா எழுதுங்க. ஓம் சரவணபவலாம் 108 முறை நம்ம எழுதலாம். அ உங்களுக்கு எது இல்ல எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூட சிம்பிளா ஒரு வரி மந்திரம் நிறைய இருக்கு. அதில நீங்க ஏதாவது ஒண்ணு எழுதலாம். இல்ல பாராயணம் பண்ணலாம். எத வேணாலும் நீங்க பாராயணம் பண்ணிட்டு, நீங்க முருகன இல்லன்னா ஓம் முருகான்னு கூட மட்டும் கூட நீங்க சொல்லலாம். ம். இந்த கலியுகத்துல நம்மளுக்கு முருகன தவிர யாருமே இல்ல. எனக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே அதுதான். ஏன்னா, எனக்கு வந்து நான் இப்ப வந்து முருகன தவிர எனக்கு யாருமே என்னோட மனசுல இல்ல. மனுஷங்களால நமக்கு எந்த உதவியுமே மனுஷங்க மூலமா அனுப்புவாரு முருகன் கண்டிப்பா அனுப்புவாரு. ஆனா, ஒரு நம்பிக்கை போயிருச்சு. அது எப்படின்னு தெரியல. இப்போதைக்கு வந்து கடைசியில நீ தான் அப்படின்னு நான் வந்து முருகன்கிட்டயே சரணாகதி அடைஞ்சுட்டேன். எனக்கு எவ்வளையோ தடங்கல், கஷ்டம், எவ்வளோ வேதனை எல்லாமே வந்தாலும், இப்போ ஒவ்வொன்னா அது போயிட்டுருக்குது. அப்படி பிரச்சனை வந்தாலும் எனக்கு முருகன் உதவி பண்றாரு. ஏன்னா, நான் அத கண் கண்ணோட நான் அனுபவிக்கிறேன். எனக்கு அது உணர முடியுது என்னால. அதுபோல நீங்களும் இந்த கலியுகத்தில நம்மள காப்பாத்தக்கூடிய ஒரே கடவுள் முருகன் மட்டும்தான். முருகன தவிர வேற யாரும் இல்ல. அவர நினைச்சு நீங்க அவர தினமும் வணங்குங்கள். தினமும் அவரோட பதிகங்கள பாராயணம் பண்ணுங்கள். முருகனுடைய அருள் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி.